ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி போட போகிறேன். ஹெல்த்தியான ஒரு துவையல் செய்ய போகிறேன். இந்த சிக்கனுக்கு ஒரு 1/4 கிலோ அரைச்சா 1/4 கிலோ வரணும். அந்த அளவுக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சிட்டு பெல்லாரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 1 2 அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிங்க. ரொம்ப பேஸ்ட்டாக நைஸாலாம் அரைக்கணும்னு தேவையில்லை. 1 கிலோ சிக்கனுக்கு அந்த பேஸ்ட் இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு 1/4 கிலோ இருந்தால் போதும். அடுத்து 3 பழுத்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுவும் 1 2 அரைச்சி வச்சுக்கிங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை, இஞ்சி, பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பக்கத்திலே சப்பாத்தி போட்டுட்ருக்கிறேன். சப்பாத்திக்கு எடுத்தோடனே தோசைக்கல்லில் நம்ம ஆயில் சேர்க்கக்கூடாது. டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லேசாக ஆயில் மேலே தடவணும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தடவுங்க, இல்லை ஸ்பூனால் கூட தடவலாம். ரொம்ப நேரத்துக்கு இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சிக்கன் அப்படியே சைட் பை சைடாக செஞ்சிட்ருக்கிறேன். கல் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டுட்டு பிரட்டி போட்டுறணும். இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நல்ல சுத்தமான ஒரு கிளாத்து நம்ம மடித்து வச்சுட்டு கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் சேர்த்துருவோம். நல்லா சிக்கன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு அந்த சிக்கன் தண்ணி விடும். இப்போ அடுத்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். எப்போதுமே சப்பாத்தி போடும்போது எண்ணெயே ஊற்றக்கூடாது. சிக்கன் நல்லா வதக்கிட்டு தண்ணி விடும். அடுத்த சப்பாத்தி சேர்த்துக்குவோம். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி வருது. தண்ணி நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் மசாலா பொருள் சேர்க்கணும். அடுத்த சப்பாத்தி நம்ம சேர்த்துடலாம். இப்போது நல்லா பபிள்ஸ் அந்த உப்பி வரும்போது அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறத விட சாஃப்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நிறையா உப்பி வந்திருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருச்சு. அந்த இதிலே வேகணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். அடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி வந்து கொஞ்சம் நிறையா போடுற மாதிரி இருக்குது. அதனால தான் நிறையா போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா கலந்து விட்டுருவோம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். அப்புறம் அந்த பவுல் வந்து கழுவி வச்சுருந்தது, மிக்ஸி ஜார் கழுவினது அதெல்லாம் வந்து சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சீரகத்தூள், மட்டன் மசாலா தூள், குழம்புத்தூள், சோம்புத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிச்சு பச்சை வாசனை போகணும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுறலாம். பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து சப்பாத்தி நிறையா போட்டாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கலாம், நான் மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அதனால் நிறைய சப்பாத்தி போடுறோம். அடுத்து பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான துவையல். பீர்க்கங்காய் தோல், 2 வரமிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு கீத்து தேங்காய்,
ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி, ஒரு 4, 5 பல்லு பூண்டு, இஞ்சி, புளி, மிளகாய் மட்டும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கூட காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா. சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தி பாருங்கள், நிறைய சப்பாத்தி போட்டிருக்கேன். இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் இது அப்படியே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நான் வந்து எடுத்து காட்டுறேன். தொலை தொலைன்னு அப்படியே இருக்கும். இந்த பச்சை தண்ணி ஊற்றி தான் நான் வந்து பிசைவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இந்த பீர்க்கங்காய் தோல் இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். லேசாக தான் வதக்கணும், ரொம்ப டீப்பாக வதக்குனா அதோடைய டேஸ்ட்டு போயிடும். லேசாக வதக்கிக்கணும். இது வந்து பீர்க்கங்காய் தோல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவு வந்து வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ துவையெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. 3 சப்பாத்தி வச்சுருக்கேன், சிக்கன் வச்சுருக்கேன், துவையல் வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். துவையல் ரொம்ப நல்லது. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.